upon us. Imagine he is residing in us. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள் வந்து தங்கி விடும் பொழுது என்ன சந்தோஷம். So therefore we have to have faith, and the Holy Spirit will guide us and be our helper. We don't have to reach out to the Lord anywhere. He is in us. எனவே நாம் எங்கும் தேவனை ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு அவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார். I just want to encourage you by saying that greater is he who is in you than he who is outside in the world. ஒரு காரியத்தை பிரத்யேகமாக சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். God is not only giving us the Spirit. He is relieving us of the fear, the insecurities, but he is filling us with his love, power and sound mind. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நமக்கு தந்து விட்டு விடுவதில்லை. நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்முடைய பயத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை ஒரு பரிபூரணம் நிறைந்த பாத்திரமாய் மாற்றி விடுகிறார். In Mark 11:23 he says, shall not doubt in the heart and shall believe that those things shall come to pass, and whatever he says I shall do. மார்க் 11:23 வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. God's words are very very important because they are powerful and they never come back empty because they are filled with power. தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் வல்லமை வாய்ந்தவைகள். காரணம் அவைகள் ஒருபோதும் தேவன் அனுப்பிய காரியத்தை வாய்க்காமல் திரும்பி வந்ததே இல்லை. So we have to be very careful with our words and speak wisely. எனவே நாம் நம்முடைய வார்த்தைகளை பேசும் பொழுது மிகவும் கவனமுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் பேச வேண்டியது அவசியம். Proverbs 6:2 says that thou art snared with the words of the mouth. நீதிமொழிகள் 6:2 வேதம் சொல்லுகிறது, உன் வாயின் வார்த்தைகளினால் மாறுபாட்டினால் நீ நிற்காதே என்று. Romans 10:18 says that words of faith when we preach. ரோமர் 10:18 வேதம் சொல்லுகிறது, விசுவாச வார்த்தைகளை நாம் போதிக்கும் பொழுது, when we speak and we confess, then Jesus is near us. நாம் அவைகளை பேசும் பொழுது, அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே நம் அருகில் வந்து நிற்கிறார். Now I am giving you this message and I have the faith and belief that God's message in Christ is in your heart by faith. எனவே இந்த செய்தியை தியானத்தை உங்கள் முன் நான் வைக்கும் பொழுது தேவனுடைய செய்தி, தேவனுடைய வசனம், விசுவாசம் இன்று உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது என்று நான் நிச்சயிக்கிறேன். And confess that Jesus Christ is your Lord and receive him as your personal savior right now. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? It shall put the words to pass in your life and as he is present in our midst. எனவே தேவனுடைய வார்த்தை நம்மில் பரிபூரணப்படும்படியும் தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது என்பதையும் நாம் கண்டு கொள்ளும்படி அது அப்படி சாத்தியம் உண்டாக்கும். Revelations 3:20 say Jesus is standing and waiting to open the door of your heart and welcome you. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வேதம் சொல்லுகிறது, இயேசு வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். எவன் திறக்க சித்தமாயிருக்கிறான் என்று ஆவலோடு அங்கு நிற்கிறார் என்று. He will eat with us, he will live with us, his presence will reflect in us. அவர் நம்மோடு பந்தி இருப்பார், நம்மோடு வசிப்பார், தங்குவார். அவருடைய பிரசன்னம் நம் மூலமாக பிரதிபலிக்கும். And to those who overcome, we will sit on his right side as he is sitting on his father's right side. காரணம், ஜெயம் பெறுகிறவன் எவனும் அவருடைய வலது பார்சத்தில் இருப்பான். காரணம், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். So who wants Jesus as his savior today in his life? எனவே இன்று யாருக்கு இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராக தன்னுடைய வாழ்வில் வேண்டும்? Can we just rise for a little prayer? அப்படி யார் இயேசு தன்னுடைய சொந்த இரட்சகராக இன்று முதல் இப்படி விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ தயவு செய்து ஒரு சின்ன ஜெபத்திற்காக எழுந்து நிற்பீர்களா?
All those who want Jesus as their savior in their life, please raise your right hands so that I can see. யாருக்கெல்லாம் இயேசு என் வாழ்வில் சொந்த ரட்சகராக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிப்பீர்களா? நான் பார்க்க விரும்புகிறேன். How nice. எவ்வளவு அருமையா. Let us join hands and make a little prayer to Jesus. நாம் எல்லோரும் ஒரு மனதோடு இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்வோமா? Lord Jesus, please forgive our sins. அன்புள்ள இயேசுவே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். I accept you as my personal savior in my life. என்னுடைய வாழ்வில் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். Please come into my heart. என் உள்ளத்திற்குள் தயவு செய்து வாரும் அப்பா. I believe that you died for my sins and iniquities. நீர் என்னுடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I have been washed by your precious blood. மட்டுமல்ல, உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை நீர் கழுவியிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I have been made new and pure. எனவே என்னை நீர் புதிதாய் ஒரு சிருஷ்டியாய் பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறீர். This I ask in your Jesus precious name. Amen. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். So all those, thank the Lord because his mercies are great and new every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் பெரிதாகவும் புதிதாகவும் இருக்கிறபடியால் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். You know something, all my brothers and sisters, those who are come for healing today, I would just like to say that you will receive all your healings and miracles just the way your faith has saved you. Your faith will heal you. எப்படி உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தியதோ அதை போலவே இன்று அற்புதத்தையும் சுகத்தையும் எதிர்பார்த்து வந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த விசுவாசமே உங்களை சுகத்திற்குள் வழி நடத்தும், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். So all those brothers and sisters who wish for healing will raise their right hands up. எனவே யாருக்கெல்லாம் தேவனிடத்திலிருந்து இப்பொழுது சுகமாக்கும் ஒரு அற்புதம் தேவையோ தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்துவீர்களா? So now we will believe in faith